குறை என்ன, மக்கள்கிட்ட வந்து கனவு என்னன்னு கேட்குறது. ஒரே கனவு தான், உங்களை ஒழிக்கிறது தான். எங்க கனவே ஒரே கனவு தான்டா, உங்களை எல்லாம் ஒழிச்சிடுறது தான். எப்படி கனவு என்னவா இருங்க, இப்பதான் நீங்க கொடுத்த காசுல 2 கட்டிங்க போயிட்டு வந்து படுக்கிறேன், கனவு வருதான்னு பாக்குறேன்னு தந்தோம். எங்க கருப்புல போட்டாங்கல்ல, கருப்புல என் தம்பி மதுரை முத்து ஒரு நிகழ்ச்சியில இருக்கான், உட்காந்துருக்கும் போது, நீங்க ஆட்சிக்கு வந்தால் மதுவை ஒழிப்பீங்கன்னு சொல்றீங்களே, எப்படி ஒழிப்பீங்க, இப்படி கேட்பீங்கன்னு தான் இந்த வருங்க ஒழிச்சு வச்சிருக்கேன்னு இடுப்புல இருந்து ஒரு குவார்டர் எடுத்துருவாப்புல. அது மாதிரி இவங்க மது ஒழிக்கிறது எப்படின்னா குடிச்சே ஒழிச்சு போடுறது. மது ஒழிப்பு மாநாடுன்னு போட்டா கூட்டம் கூட்டமா உட்காந்து குடிச்சுட்டு இருக்காங்க. மது ஒழிக்கிற மாநாடுங்க, மதுவை குடிச்சு ஒழிக்கிறாங்க. ஒரு புது முயற்சி, புது விதமான முயற்சி தான். 5000 ரூபாய் பாருங்க, இப்ப 5000 ரூபாய் பீகார்ல மொத்தமா ஒரே வங்கி கணக்குல 10,000 போட்டாப்ல. இவர் 3 தவணையா பிரிச்சிருக்காப்ல. ஐயா பொங்கலுக்கு ஒரு 3000, இதுக்கு ஒரு 5000, இப்ப ஓட்டுக்கு ஒரு 2000. இங்க நம்ம ஐயா என்ன செய்ய காத்திருக்காங்களோ இங்க ஏன்னா 10,000 பீகார்ல போட்ட கூட்டத்தோட தானே சேர்ந்திருக்காப்ல. இங்க 5000மா? 5000. எங்கதான் இந்த ரூபாயை வச்சு அச்செடுப்பாங்களே தெரியல. கள்ள நோட்டு அடிக்கிறவங்க கூட பயந்துருவான், என்னடா இவ்வளவு காசு தேவைப்படுது. கடன் 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 என்று கடனை வாங்கி வாங்கி மக்களை தற்காலிக தேவையை நிவர்த்தி பண்ணி அப்பப்ப 5-10 கொடுத்து ஏமாத்தி நாட்டை அடைய வேண்டும், நல்ல ஆட்சியை கொடுக்க வேண்டும். அப்புறம் இடையில 2-3 சீட்டு 4 சீட்டு நோட்டு, அதெல்லாம் அங்கிட்டு போய் நீட்டு. 1/2 விழுக்காடு புள்ளி கா ஓட்டு வச்சிருக்கவனுக்கே பேரம் பேசப்படுதுன்னா 8 விழுக்காடு 36 லட்சம் வாக்கு. புதுச்சேரியிலே 3வது பெரிய கட்சி நாம் தமிழர் கட்சி தான். எனக்கு பின்னாடி தான் பல கட்சிகள் இருக்கீங்க. என்னடா 3ஆவதா நிக்கிறவன் 1ஆவதா வர முடியாதா? முடியும். புதிக்கு ஒரு 5 கோடி அல்லது 2 கோடி 3 கோடி செய்யறாரு. இப்போ தமிழ்நாட்டில் 30 கோடி, இங்கே புதுச்சேரியில் ஒரு 30,000 வாக்கு தான். ஒரு வாக்குக்கு 1000-500 கொடுத்தா கூட ஒரு 2 கோடி 3 கோடி இருந்தாலே போதும், வென்றலாம். அதான் வாங்கிடலாம் அந்த தொகுதியை. ஏன் வாங்கிடலாம்? 3 கோடி செலவழிச்சா அப்புறம் 30 கோடி அல்லது 10 கோடி சம்பாதிச்சுக்கலாம். அப்போ முதலீடு செய்து லாபம் ஈட்டுகிற தொழிலாக அரசியல் மாற்றப்பட்டுச்சு, பெரும் வியாபாரம் கொளிக்கும் தொழிலாக மாற்றப்பட்டுச்சு. அப்போ ஒரு முதலாளி முதலீடு செய்வது லாபத்தை வைக்கத்தான், மக்கள் சேவைக்கு இல்லை.